இது ஒரு இந்தி திணிப்புக்கு எதிரான படம், ஒரு மொழி பெருமை பேசக்கூடிய படம், மாணவர்களுடைய போராட்டத்தை பேசக்கூடிய படம் அப்படிங்கிறலாம் தாண்டி ஒரு படமா, ஒரு திரைப்படமா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்ப்பதற்கு இந்த படம் சரியா இருக்குமா? சில பேர் இது வந்து கிரிஞ்சா இருக்கு ப்ரோ, இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா இருக்கு ப்ரோ, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஆவரேஜா இருக்கு ப்ரோ, சிவகார்த்திகேயன் நடிக்க முயற்சி பண்ணியிருக்காரு ப்ரோ, வில்லன் நடிப்பு பரவாயில்ல ப்ரோ அப்படிலாம் வந்து போட்டிருக்காங்கல்ல. முழுக்க முழுக்க பெய்டு ரிவ்யூஸ். பெய்டு ரிவ்யூஸ். சிவகார்த்திகேயன் என்கிற ஒரு நடிகன் வளர்ந்துடக்கூடாது. அந்த படத்தில் நடிக்கக்கூடிய இந்த நடிகர்கள் மீதான வெறுப்புல திட்டமிட்டு இந்த படத்தின் மீதான எதிர்த்தாக்குதல் இணையம் முழுக்க. இன்னைக்கு காலையில மதராசி படத்துக்கான ரிவ்யூவை கட் பண்ணி போட்டு இந்த படத்துக்கு போடுறானுங்கன்னா எவ்வளவு பெரிய வன்மத்தோட இருக்கான்னு பாருங்க. தன் படம் தவிர எவன் படமும் ஓடக்கூடாது, தன் படம் வரும்போது எவன் படமும் ஓடக்கூடாது, தாம் படம் வரலன்னா எல்லார் படமும் கேவலம் போயிடணும். சரி, தன் படம் வரும்போது வேற எவன் படம் வரக்கூடாது, ரோட்ல போகும்போது நீங்க மட்டும் தான் நடந்து போகணுமா, வேற யாரும் நடந்துடக்கூடாதா, நீங்க சாலையில போனா யாரும் நடக்கக்கூடாது. இது எவ்வளவு பெரிய கொடுங்கோன்மை. சர்வாதிகாரம் கூட கிடையாது, அது திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சாபம்னு சொல்லலாம்.